தமிழ்நாட்டில பார்த்தீங்கன்னா, 2 கொடூரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒண்ணு, ஆகாஷ் என்ற 26 வயசு பையன். லாக்அப் டெத். இன்னொன்னு 43 குழந்தைங்க. ஃபுட் பாய்சன். என்னங்க நடக்குது நாட்ல? இல்ல ஒண்ணுமே புரியல எனக்கு. அதிகாரம்னு ஒண்ணு கையில இருந்தா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாமா? ஆ? சுத்தமா புரியல எனக்கு. ஒரு அக்யூசேஷனா நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. சரி, ஏதோ ஒரு வாக்குமூலம் வாங்குறதுக்கோ, இல்ல விசாரணை பண்றதுக்கோ ஒரு அடியோ, 2 அடியோ அடிச்சா அது பரவால்ல. ஒருத்தனோட உயிர் போற அளவுக்கு அடிப்பீங்களா போட்டு? ஏன் இப்படி ஜனங்கள டார்கெட் பண்ணி கொல்றீங்க? கொஞ்ச நாட்கள் முன்னாடி தான் ஒருத்தரோட டெத் இதே மாரி லாக்அப் டெத் ஆச்சு. இப்போ இவரு. அடுத்து நான் என்ன கேட்குறேன்னா, உங்க வீட்லயே உங்களுக்கெல்லாம் அண்ணன், தம்பி, உங்க ஃப்ரெண்ட்ஸு இந்த மாரிலாம் யாருமே கிடையாதா? ஆ? உங்களுக்கெல்லாம் எப்படி இவ்வளோ கொடூரமா ஒருத்தனை அடிச்சு சாவடிக்கிற அளவுக்கு ஒரு மனசாட்சி இருக்கு? அது மட்டும் இல்லாம, இந்த ஃபுட் பாய்சன் கேஸ் வந்து எனக்கு உண்மையிலேயே மனசெல்லாம் ஒரு மாரி கலங்கிருச்சு. 43 குழந்தைங்க. அதுல எதுக்கு பாலிடிக்ஸ்? ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு தான் குடுங்களேன். வரி பணத்துலேருந்து புடிச்சு, ரோடு போடுறதுலேருந்து, ஃப்ளைஓவர் கட்டுறேன், மெட்ரோ பண்றேன், இத பண்றேன், அத பண்றேன்னு சொல்லி, ஆயிரக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான கோடி சுருட்டிட்டே தான் இருக்கிறீங்க. அந்த குழந்தைங்களுக்கு போடுற சாப்பாட்லயும் காசு திருடணுமா? ச்சே! உண்மையிலேயே ஒரு மாதிரி பயமா இருக்கு இப்பலாம் நெனச்சாலே. ஸ்கூலுக்கு அனுப்ப பயம், அ படிச்சவன ஒரு வேலைக்கு அனுப்ப பயம். விமென் சேஃப்டி, மென் சேஃப்டி, யாருக்குமே சேஃப்டின்றதே கிடையாது. ஒரு டைம்ல வந்து சேஃப்டினா கவர்மெண்ட்டால சேஃப்டி, இன்னைக்கு கவர்மெண்ட்ட பார்த்தா தான் பயமாவே இருக்கு. ச்சே! ரொம்ப மோசம் உண்மையிலேயே சொல்றேன். ஆ இதுல அவரு எங்க போனாரு? யாரு? நம்ப அன்பில் மகேஷ் இல்ல அவர் பேரு. ம். கண்டிஷன்ஸ ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸ ஃபாலோ பண்ணுங்கடான்னு கரூர் விஷயத்துல ஒப்பாரி வச்சார்ல அவரு. ஆள எங்க காணோம்? இந்த குழந்தைங்களோட சாப்பாடு விஷயத்துல கண்டிஷன்ஸ ஃபாலோ பண்ணியிருக்கலாம். லாக்அப் டெத்ல கண்டிஷன்ஸ ஃபாலோ பண்ணியிருக்கலாம். இங்கெல்லாம் கண்டிஷன்ஸ் தரலையா உங்களுக்கு? உங்க இஷ்டத்துக்கு ஆடணும்னா எப்படி வேணா ஆடுவீங்க, எவன வேணா அடிப்பீங்க, கொல்லுவீங்க, என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஏன்னா கேட்க ஆள் இல்ல. ஆட்சி உங்க கையில இருக்கு. அதானே? கூடிய சீக்கிரம் நிலைமை மாறும். ஆட்சி மாறும். மக்களுக்கு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். The one man is on the way.